தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 30. ஆண்டவர் ஏகுவை நோக்கி, என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்தாலும் ஆகாபின் குடும்பத்தாருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றி உள்ளதாலும் உன் புதல்வர்கள் இஸ்ரேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வீற்றிருப்பர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை வழிநடத்தி வரும் எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் இயேசப்பா. திட்டமிடுபவரும் அதை செயல்படுத்துவரும் நீர்தாமே. நீரே இரக்கத்தின் தேவன், நீரே கனிவும் அன்பும் கொண்டவர் தகப்பனே. உம்மையன்றி வேறு தெய்வங்கள் இவ்வுலகில் இல்லையே இயேசப்பா. இயேசப்பா, உமது விருப்பத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து இயேசப்பா எங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அந்த ஆசீர்வாதங்கள் என்றும் நிலைநிற்கிற கிருபைகளுக்காகவும் ஏசப்பா உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. ஏசப்பா, எங்களுக்கு விரோதமாக இழக்கப்படுகிற எல்லா ஜபங்களையும் பில்லி சூனிய மந்திர தந்திரங்களையும் நீர் தகர்த்தெறிந்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நீர் எமக்கு தருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே. ஆமேன்.